அருண். ஏமா? நினைச்சேன்டி இந்த மாதிரி ஏதாவது திருட்டு வேலை பண்ணுவேன்னு. நீ திருன்னு முழிச்சப்பவே எனக்கு தெரியும். அகிலாண்டேஸ்வரி, ஏமாலியா கை வச்ச? இன்னைக்கு உன் குடும்பமான எப்படி போக போகுதுன்னு பாரு. ஏன் அருண் இப்படி பண்ற? நான் தான் உன்னை இங்க வர வேணான்னு சொன்னேன்ல. யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியும்ல. என்ன பண்ண சொல்ற ஹேமா? நீ நம்ம லவ் மேட்டர் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ கடைசி வரைக்கும் சொல்லாம இப்போ உன் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்க. சரி வா, நம்ம இப்பவே போய் உங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி சொல்லுவோம். இல்ல அருண், இப்ப என்னால உடனே வர முடியாது. ஏன் ஹேமா? நடக்க இருக்கிறது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அகிலாண்டேஸ்வரி ஃபேமிலியோட என்கேஜ்மெண்ட். நம்மளால இந்த என்கேஜ்மெண்ட் நின்றுடுச்சுன்னா அகிலாண்டேஸ்வரி ஆண்டி என் அப்பாவை சும்மா விட மாட்டாங்க. என் அப்பாவோட மரியாதையையும் கௌரவத்தையும் மொத்தமா வாங்கிடுவாங்க. இப்ப என்ன ஹேமா, அவ்வளவுதானா? நீ அந்த மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்லு ஹேமா. இப்பவே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் எங்க 2 பேர் லவ் பத்தி சொல்லலான்னு இருக்கோம். அப்படி மட்டும் பண்ணீங்கன்னா அப்புறம் இவ பயப்படுறது உண்மையாயிடும். முக்கியமா அகிலாண்டேஸ்வரி ஆண்டி உங்க யாரையும் சும்மாவே விட மாட்டாங்க. இவ அப்பாவோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே தரமட்டமாக்கிடுவாங்க. அப்புறம் அவமானம் தாங்க முடியாம உங்க அப்பா என்ன பண்ணுவாரு? இவளை கொன்னுட்டு அவரும் அக்கா இருமா, இப்படிலாம் நடக்கும்னு தானே சொல்றேன். நடக்க போகுது நான் சொன்னேன். சரி, 2 பேரும் லவ் பண்ணி தொலைச்சிட்டீங்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கேஜ்மெண்ட்டே முடிஞ்சிரும். இப்ப விட்டா அப்புறம் வேற எதுவுமே பண்ண முடியாது. சோ பேசாம நான் சொல்றத செய்றீங்களா? என்னக்கா? சொல்லுவேன், ஆனா நான் தான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன்னு என்ன போட்டு கொடுத்துடக்கூடாது. சத்தியமா அப்படி பண்ண மாட்டோம். என்னன்னு சொல்லுங்க. ஓடி போறதை விட 2 பேருமே இப்பவே கல்யாணம் பண்ணிட்டு மாலையும் கழுத்துமா எல்லாரும் முன்னாடியும் போய் நில்லுங்க. என்ன சொல்றீங்க? பதறாத ஹேமா, நான் பிராக்டிக்கலா தான் சொல்றேன். எப்பவுமே நம்ம ஊர்ல தாலிக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஹலோ, நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி? எங்க? சிவா, பாத்தீங்களா? அகிலாண்டேஸ்வரி அம்மா யார்கிட்டயும் பதட்டமா பேசிட்டு இருக்காங்கல்ல. சரி, நான் நேர்ல வரேன். ஐலி, நீ சொன்ன மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்காங்க. தனியா வேற எங்கேயோ போறாங்க. சம்திங் ராங். மேபி இது அவங்க ஏதாவது ட்ராப்ல மாட்ட வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம்ல. சரி, நான் அவங்க கூட போறேன். நீங்க இங்கே இருங்க. நம்ம டீம் ஆளுங்க வராங்களான்னு பாருங்க. ஓகே ஐலி, ஜாக்கிரதை. நான் இங்கிருந்து பாத்துக்கிறேன். அம்மா, இந்த காட்டுக்குள்ள யாரம்மா பார்க்க போறீங்க? உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கம்மா. அன்னைக்கு பூமி பூஜை நடக்கும்போது ஒருத்தன் ஆள் அனுப்பி மிரட்டினான்ல, ஆபீஸ்ல கூட என்ன கொல்ல பார்த்தானே. ஆமா. அவங்க சைட்ல இருந்து தான் ஒருத்தன் போன்ல என்கிட்ட பேசியிருந்தான். அவன் பாஸ் இங்க தான் இருக்கானா. உடனே அவனை வந்து பார்க்கணும்னு சொன்னான். இல்லைன்னா நிச்சயதார்த்தத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துரும்னு மிரட்டினான். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நடக்கிற இந்த நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான் நான் தனியா வந்தேன்.
இவ எதுக்கு இவங்க கூட வந்தா? சரி, கூட சேர்ந்து இவளும் செத்தா சாவட்டும், நமக்கும் நல்லதுதான். திரும்பி பார்க்காம வா எலி. அம்மா என்னாச்சு? நிக்காத வா. நான் சொன்னா கேப்பல்ல? கேக்குறதுக்கு பதில் சொல்லு சீக்கிரம். ஷோ, என்னம்மா இதெல்லாம்? நீங்க சொன்னா எதுவா இருந்தாலும் நான் கேட்பேன். அப்ப போய் ஒளிஞ்சுக்க. நான் சொல்றேன்ல, போ 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 எலி போ. மறைஞ்சுக்கோ. ஏய், உன்னோட சாவ யாராலையும் தடுக்க முடியாது. என்னோட பாஸ் நாள் குறிச்சிட்டாரு. அது கண்டிப்பா நடந்தே தீரும். சாவுக்கு பயந்தவ இல்லடா இந்த அகிலாண்டேஸ்வரி. உன் பாஸ் அதான் அந்த வர்மா. அவ என்ன கொல்ற அளவுக்கு யோசிச்சுட்டானா? அதுல இருந்தே தெரியுது அவ என்ன பார்த்து பயந்துட்டான்னு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். என்ன கொல்லணும்னு பக்கத்துல நெருங்கிட்டீங்கல்ல, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாம என்ன கொன்னுடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. சப்போஸ் இந்த சான்ஸ் மிஸ் ஆச்சு, அடுத்த அடி என்னோடதான் இருக்கும். அதுல இருந்து காலத்துக்கும் உங்களால எழுந்திருக்கவே முடியாது. அது உன்னோட பாஸ் வர்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? அப்ப சரி, ஒன்னு அனுப்பிச்சிட வேண்டிதான். ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் கொடுத்திருக்கிற சான்ஸை யூஸ் பண்ணு.